ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த நெக் டிசைன் எப்படி நம்ம கேன்வாஸ் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை வந்து வரைஞ்சிட்டு அதிலிருந்து ஒரு 1 இன்ச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம லைனிங்கை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நல்லா ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம், அட்டாச் பண்ணலாம் பேக் நெக்லன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சைஸுக்கு நான் ஒரு லைனிங் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த இடமெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அவுட்டரில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ரஃப்பாக தான் இந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து நகட்டக்கூடாது. கிளாத்தை நகட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்வாஸ் கிளியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி மடங்கிரும். நீங்கள் என்ன பண்ணணும், ஃபூட்டரை வந்து தான் தூக்கி நம்ம மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேன்வாஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம்ல, அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி மித்த எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மடித்து நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட்டுடுறோம். ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, நான் இதை வந்து லைனிங் வச்சு அடித்து திருப்பி இது மேலே கரெக்டாக நான் வந்து சென்டரை வந்து நாச்சஸ் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பேக் நெக்கோட சென்டர்லையும் கீழேயும் சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம வந்து இது ஃபுல்லாக நம்ம தையல் வந்து போடணும். உள்ள இன்னரில் தான் நம்ம தையல் போடணும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் பார்க்கலாம்.